Good morning to all. நீட் 2026 மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 100 டர்ன் க்ளோஸ்லி wound சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 n = 100 எடுத்துக்கலாம். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், மீட்டரை மாற்றுறதுக்கு 5 × 10⁻²மீட்டர்னு எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ பி மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்சிடர்னா பின்னு எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ 3.14 × 10⁻³ டெஸ்லா. 3.14 உடைய வேல்யூனா 5ன்னு வச்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணுறதுக்காக ஈஸியாக. அப்போ 5 × 10⁻³ டீன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அட் இட் சென்டரில் சொல்லிட்டாங்க த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ தி காயில். ஓகே, அப்போ ஒரு சர்க்குலர் காயிலில் இந்த சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பி அட் சென்டரில் இது வழியாக கரண்ட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க காயில் வழியாக. அப்போ கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கரண்ட் இப்படி போகுதுன்னா இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வரும்போது மேலே போகுதுன்னா கீழே வந்துருக்கும். இந்த ரெண்டு சைடு என்ன இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தீங்கன்னா -q1 +q ஒன்று விட்டுருப்போம். ஓகேவா? அப்போ -q +q ஆப்போசிட். ஓகே, இது மைனஸ் இருந்தால் +q இருந்து ஏழு டிஸ்டன்ஸ் இருந்தால், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஏவில் இருந்தால் இதுக்கான மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, q × L. ஓகேவா? எல்ன்றது வந்து 2a, L = இது ஒரு ஏ, இது ஏன்னா 2a, அப்போ 2q படிச்சிருப்போம். அதனால ஜென்ரல் என்ன பண்ணுறோம், q × L P = q × L எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஈஸியாக ஃபார்முலா நம்ம வச்சுக்கலாம். கரண்ட் சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக். ஓகேவா? சார்ஜ் வந்து என்ன இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக். அப்போ சார்ஜ்ன்றோம். அப்போ சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா அது பேர் கரண்ட்டு. அப்போ க்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஐன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐன்னு போட்டால் இதுதான் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்குன்னு ஃபார்முலா. ஓகே, M = IA. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னும் போது டர்ன் வந்து ஒரே டர்ன் கிடையாது, நிறைய டர்னுக்குனால என்ன பண்ணுறோம், M = என்ன ஃபார்முலா, NIA. அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா NIA. என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஐன்றது கரண்ட்டு, ஏன்றது ஏரியா. ஸோ ஏன்றது என்னது, சர்க்குலராக இருக்கிறதுனால A = என்ன ஃபார்முலா, 5r². ஓகேவா? இது வந்து ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம், 5r². ஓகேங்களா? இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும்னா இது கண்டுபிடிச்சிருக்கிற வழியில் N நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஏவுடைய வேல்யூ 5r² போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், பட் I தெரியாது. ஓகேவா? அப்போ கேட்டுக்கிறது கரண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா பயோசாவர்ஸில் பிரகாரம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் கருவுடு ஒரு ஒயர் வந்து கருவுடு ஒயராக இல்லை ஏதோ ஒரு ஒயராக இருந்தாக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும். அதுக்கான ஃபார்முலா B = μ0/4π × I/, எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோமோ அங்கேருந்து ஒயர் இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், I/, டிஸ்டன்ஸ் இன்ட்டு இந்த இதுலேருந்து ஆங்கிள் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு இது ஆல்பா, இது பீட்டான்னு எடுத்திங்கன்னா அதனால் sin α + sin பீட்டான்னு டெரிவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பயோசாவர்ஸ் லாவை யூஸ் பண்ணி எதுக்கு, யூனிஃபார்ம் லாங் ஒயருக்கு, லாங் இன்ஃபினைட் ஒயர். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அதுக்கான ஃபார்முலா μ0/4π × I/, டிஸ்டன்ஸ் இன்ட்டு sin α + sin பீட்டா. அப்போ ஆல்பா பீட்ன்றது அந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிற ஆங்கிள், இது வந்து ஆல்பா, இது பீட்டான்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது சர்க்குலர் ஒயர். அப்போ சர்க்குலர் ஒயருக்கும் ஒரு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்போ சர்க்குலர் ஒயருக்கு இந்த ஒயர் என்ன பண்ணலாம், இது இப்படி இருக்கலாம், லாஃப் ஒயராக இருக்கலாம், இல்லை ஒரு குவார்டர் ஒயராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், ஆங்கிள், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம், தீட்டா. ஓகேவா? அப்போ இங்கே தீட்டா 3° 25 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இங்கே தீட்டா பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இந்த சைடு இருந்தால் தீட்டா = இதுக்கு 90 டிகிரின்னு போடுவோமா. இது மாதிரி கருவுடு ஒயர் இருந்தால் அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. B = μ0/4π படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது சர்க்குலர் ஒயருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸுக்கு 2π படிப்போமா. அது மாதிரி 2π NI/ டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இருந்தால் ரேடியஸ் தான், அப்போ /r × θ/2πன்றது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் ஒயர், அந்த இன்ஃபினைட் ஒயருக்கு ஆனால் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கர்வுடு ஒயர், சர்க்குலர் மெத்தடில் கர்வுடாக இருக்கிறது θ/2π. அப்போ தீட்டான்றது ரேடியனில் எழுதும்.
ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல தீட்டா எத்தனை டிகிரி, நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல் டு 2π. ஓகேவா. அப்போ இந்த 2π இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா μ0/4π இன்ட்டு 2π ni பை டிஸ்டன்ஸ் ஆர். இது 2π, இது 2π தான். அப்போ 2π கேன்சல் ஆகிடுமா. இந்த 2πக்கு இந்த 2π கேன்சல் ஆனா b ஈக்குவல் டு μ0 ni/2r ஃபார்முலா. ஓகேங்களா. b ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, μ0 ni/2r. எதுக்கு, க்ளோஸ்லி சர்க்குலர் ஒயருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த இதில் இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. அப்போ b ஈக்குவல் டு μ0 ni/2r. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும், i தான் வேணும். அப்போ i வேணுனால i இங்கே வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன ஆகிடும், 2br/μ0 என்னன்னு கிடைச்சிருமா. ஓகேங்களா. இப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கரண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, அப்போ கரண்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு b உடைய வேல்யூனா 5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு r உடைய வேல்யூவோட 5 இன்ட்டு 10⁻². ஓகேங்களா. டிவைட் பை μ0 உடைய வேல்யூ 4π, μ0 உடைய வேல்யூ 4π இன்ட்டு 10⁻⁷. ஓகேங்களா. அவங்களே கொஸ்டினில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கொடுக்கலாம், இதை மெமரிஸ் பண்ணி வச்சுருக்கணும். μ0 வேல்யூ அப்போ 4π இன்ட்டு 10⁻⁷. என்னுடைய வேல்யூ 100. 100 என்னலாம் 1 இன்ட்டு 10⁻2 எழுதிக்கலாம். 1 இன்ட்டு 10⁻2 எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு அடிச்சிடலாமா, அடிச்சிடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இது என்ன ஆகிடும், இதுக்கு அடித்தா 2. ஓகேங்களா. அப்போ 5/2 இன்ட்டு 10⁻⁷ இருக்குது, இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன 10⁻⁻5 ஆகிடும். அப்போ 10⁻⁻5 போட்டால் மேலே போனால் என்ன ஆகிடும், 10⁻+5 ஆகிடும். இப்போ 10⁻⁻5 இன்ட்டு 10⁻+5 ஈக்குவல் டு 5/2. 5/2க்கு என்ன வேல்யூ, 2.5 ஆம்ஸ். ஓகேங்களா. அப்போ கரண்ட்டோடைய வேல்யூ 2.5 ஆம்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ அண்ட் பி 2 இருக்குது. பட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஈஸியாக. அப்போ ஐயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எம் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, NIன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னுடைய வேல்யூ 1 இன்ட்டு 10², ஐயோடைய வேல்யூ 5/2 இன்ட்டு ஏ உடைய வேல்யூனா 5r². ஆறுன்றது என்னது, 5 இன்ட்டு 10⁻². அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻4. அது போட்டால் நம்மளுக்கு 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 2 கிடைக்கும். ஓகேங்களா. அதை சப்ஸ்டிட் பண்ணால் 1.98 சம்திங் வரும். ஸோ ரவுண்ட் வேல்யூ 2. அப்போ 2 யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா என்ன ஃபார்முலா, m ஈக்குவல் டு NIA. என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேங்களா. கரண்ட் ஐக்கு யூனிட் ஆம்பியர், ஏவுக்கு வந்து என்னது மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு. ஓகே. 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். அப்போ ஆப்ஷன் ஏன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அது மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீட் 2026 கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ மை சேனல் நேம் இஸ் முருகன் லெக்சரர். முருகன் லெக்சரர் ஆர் GM Tech 1935. ஓகேங்களா. ஸோ போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.